ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சென்னை கார்ப்பரேஷன் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே வந்து திருக்குறள் காம்படிஷன் வந்து நடத்துறாங்க. அதாவது வினாடி வினா போட்டி. இந்த போட்டியில நீங்க கலந்துக்கிட்டு வின் பண்றது மூலியமா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸே வந்து 7000 ரூபீஸ் வந்து உங்களுக்கு வந்து கேஷ் பிரைஸ் வந்து குடுக்குறாங்க. சோ இந்த காம்படிஷன்ல எப்படி நம்ம கலந்துக்கிறது, எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றது, அப்ளை பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும், யாரெல்லாம் இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி அப்படிங்கறத நம்ம A to Z இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு காம்படிஷன் வந்து நடத்துறாங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன்ல வரும். ஈஸி நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஒவ்வொரு வருஷம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெருநகர சென்னை மாநகராட்சி இந்த மாதிரியான ஒரு காம்படிஷன் அப்படிங்கறது நடத்துவாங்க. அதே மாதிரி அதை தொடர்ந்து இந்த வருஷம் 2024 டு 25 இந்த கல்வி ஆண்டுல சென்னை மாநகராட்சி வெளியிட்டு இருக்கக்கூடிய செய்தி குறிப்பு என்ன அப்படிங்கிற பார்ப்போம். இது எந்த டேட்ல வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா செப்டம்பர் 1ஆம் தேதி நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பெருநகர சென்னை மாநகராட்சியில் மாபெரும் வினாடி வினா போட்டியான தி சென்னை குவிஸ் இல் வெல்வதற்காக முதல் பரிசு 7,000 ரூபாய் ரொக்க பரிசே வழங்கப்படும். 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் 6ஆம் தேதி நடைபெறும் வினாடி வினா போட்டிக்கு சென்னையில் பல்வேறு பள்ளிகளிலிருந்து 100க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் பதிவு செய்துள்ளனர். இந்த சென்னை சென்னை திருக்குறள் என்னும் தலைப்பில் வினாடி வினா போட்டி 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு வகுப்புகளில் படிக்கும் மாணவர்களுக்கு நடத்தப்படுகிறது. இதில் ஒவ்வொரு பள்ளியிலிருந்தும் 2 அணிகள் உங்களுக்கு பதிவு செய்யலாம். அதாவது ஒரு ஸ்கூல்ல நீங்க போறீங்க அப்படின்னா 2 டீமுக்கு நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா 2 டீமும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. முதல் பரிசு பெறுவோருக்கு 7,000 ரூபாயும், இரண்டாம் பரிசு பெறுவோர்களுக்கு 5,000 ரூபாயும், மூன்றாம் பரிசு பெறுவோர்களுக்கு 3,000 ரூபாயும் உங்களுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ரொக்க பரிசா வந்து வழங்கப்படும் அப்படிங்கறத சொல்றாங்க. பங்கேற்பாளர்கள் அனைவரும் சான்றிதழ் வழங்கப்படும். நீங்க இதுல பார்ட்டிசிபேட் பண்றவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு சர்டிபிகேட் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து ரெகக்னைஸ்டு சர்டிபிகேட் வந்து கொடுப்போம் அப்படிங்கறத சொல்றாங்க. வினாடி வினா பற்றி அப்படிங்கறத பார்க்கும்போது சென்னை மற்றும் வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள் இந்த ரெண்டுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கான தலைப்பை எடுத்துக்கிட்டு நீங்க வந்து போட்டியில வந்து கலந்துக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. 3 நிலையில உங்களுக்கு வந்து இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதுல ஆரம்பம், அரை இறுதி மற்றும் இறுதி போட்டி அப்படிங்கறத நடத்துறாங்க. பங்கேற்பாளர்கள் பதிவு நேரம் அப்படிங்கறத பார்க்கும்போது மதியம் 1 மணிக்கு நடைபெறும் அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. வினாடி வினா மதியம் வந்து 2 மணிக்கு வந்து தொடங்கி 5:30 மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து முடிவடையும் அப்படிங்கறதையும் கொடுத்திருக்காங்க. ஆரம்ப நிலை போட்டி அப்படிங்கறத பார்க்கும்போது உங்களுக்கு கேள்விகள் வந்து டிஜிட்டல் போர்ட்டல்லே வந்து காட்டப்பட்டு விடைத்தாள்கள் விடை எழுது காலக்கோடுகள் உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இறுதி போட்டியில வந்து முதல் 6 இடங்களில் பிடிக்கும் அணிகள் அரை இறுதி சுற்றுக்குள் முன்னேற்றம். பின் 3 அணிகளுக்கு இடம் பிடிக்கும். இறுதி போட்டியில் 5 சுற்றுகள் இருக்கும். பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் வினாடி வினா நிகழ்ச்சியில் முடிவு பெற்றதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு சர்டிபிகேட் வழங்கப்படும் அப்படிங்கறத சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து சிற்றுண்டி மற்றும் பழச்சாறு அப்படிங்கறத உங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இதுக்கான லிங்க் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த லிங்கை நீங்க வந்து டைரக்டா கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க பாருங்க, கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் த சென்னை குவிஸ் காம்படிஷன் உங்களுக்கு வந்து 2024 அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. இதுக்கான டெட்லைன் அப்படிங்கறத பார்க்கும்போது இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். பட் இந்த நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது இன்னைக்கு தான் நம்மளுக்கு கிடைச்சிச்சு. உங்களுக்கு நான் கண்ணுல பார்த்த உடனே உங்களுக்கு வீடியோவா ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்ல வந்து 6th to 9th படிக்கக்கூடிய சென்னையில இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நம்பர் ஆஃப் டீம் வந்து பார்த்தீங்கன்னா 2 டீமுக்கு கூட நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இன்டர் ஸ்கூல் டீம் வந்து நாட் அலவுட் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சோ முடிஞ்ச வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங்குள்ள நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணலாம். கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சென்னை கார்பரேஷன் ரன் பண்ணக்கூடிய இந்த சென்னை ஸ்கூல் அப்படிங்கிற இவங்களுமே வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்றாங்க. இதை தாண்டி நீங்க வந்து சிபிஎஸ்சிலயோ இல்ல இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது. நான் காமனா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் போர்டு, அதாவது ஸ்டேட் பிரைவேட் ஸ்கூல், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல், சென்னை கார்பரேஷன் ஸ்கூல் இந்த ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கக்கூடிய 6th to 9th வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த ஒரு ப்ரோக்ராமிங் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கான டெட்லைன் வந்து இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் நம்மளுக்கு வந்து டைம் கொடுத்திருக்காங்க. அதாவது செப்டம்பர் 3ஆம் தேதி வரைக்கும். இந்த காம்படிஷன் நடக்கக்கூடிய டேட் வந்து செப்டம்பர் 6ஆம் தேதி ஆஃப்டர்நூன் 2 o'clock உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எல்லாமே வந்து கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் இது எல்லாமே நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கும் சொல்லுங்க. இதை அப்ளை பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்திருக்காங்க. கேட்டகரி ஆஃப் ஸ்கூல் அப்படிங்கிற இந்த இடத்துல வந்து நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத கேக்குறாங்க. இப்போ நம்ம வந்து பிரைவேட் ஸ்கூல் அப்படிங்கறத செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த டேப்ல பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே வந்து கேட்பாங்க. ஸ்டூடெண்டோட பேர் என்ன,
ஸ்டூடெண்டோட ஃபாதர் நேம் என்ன அப்படிங்கிற எல்லாமே வந்து கேட்பாங்க. இதை கரெக்டா நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க உங்க டீமுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டீம் நேம் வந்து இந்த இடத்துல வச்சுக்கோங்க. ஸ்கூல் நேம்ங்கிற இடத்துல எந்த ஸ்கூல் வந்து ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கீங்களோ அந்த ஸ்கூலோட நேம், அந்த ஸ்கூலோட அட்ரஸ், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூலோட கான்டாக்ட் பர்சனோட நம்பர், பிரின்சிபலோட நம்பர் இருந்தா நம்பர் கொடுத்துக்கோங்க. இல்லைன்னா தேவையில்லை விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டீம் மெம்பர் 1 நம்ம மெம்பரோட பேர் வந்து கேக்குறாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன படிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட ஏஜ் என்னன்னு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கேக்குறாங்க. அவங்களுடைய மெயில் ஐடி, டீம் மெம்பரோட 2 ரெண்டாவது மெம்பரோட நேம் கேக்குறாங்க. அவங்க என்ன படிச்சிட்டு இருக்காங்கன்னு கேக்குறாங்க. அதே மாதிரி அவங்களோட ஏஜ் என்ன, அவங்க கான்டாக்ட் நம்பர் என்ன, அவங்க இமெயில் ஐடி என்ன, இது எல்லாமே ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். சோ முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு குவிஸ் காம்படிஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.